உங்க முட்டாள்தனத்தினால ஒரு பயங்கர குற்றவாளியை தவ விட்டுட்டீங்க. அறிவு இருக்கே உங்களுக்கு? இப்ப உங்களை என்ன செய்யலாம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். போங்க. அந்த தாண்டவனை பிடிக்காம என் முகத்துல முடிக்காதீங்க. யார் தாண்டவனா? ஆமா, அந்த கொலைகார பாவித்தானே. இல்ல இல்லையா? இன்னுமா பிடிக்கல? இவ்வளவு பெரிய போலீஸ் படை வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதனை பிடிக்க முடியலையா? ஏன் இப்படி பதற? அவனை பிடிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு வக்கற? அவன் என் வளர்த்த தாயை கொலை செஞ்சிட்டான். அவங்களை மட்டும் இல்லை, இதே தாண்டவன் தான் நான் சின்னஞ்சிறு பொண்ணா இருக்கும் போது என் பெத்த தாயையும் கழுத்து நெரிச்சு கொலை செஞ்ச மகா பாவிங்க. அப்படின்னா? ஆமாங்க, கோடீஸ்வர ராஜதேவரோட குழந்தைய காப்பாற்ற முயற்சியில எங்க அப்பா ஈடுபட்ட போது எங்க அம்மாவா இந்த தாண்டவ கொலை செஞ்சா. என்ன? ராஜதேவருடைய குழந்தைய உங்க அப்பா காப்பாத்தும் போது? அப்படின்னா உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பேரு வீரையா. வீரையாவா? நம்ம வீட்டுல உண்மைக்கு உண்மையா வேலை செஞ்சுட்டு இருந்தானே அந்த வீரையாவா? அவனுடைய மகளை நீ பாத்தியா? ஆமாப்பா. அப்படியா? அப்படின்னா அப்பா எங்க இருக்கிறான்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நீ விசாரிக்கல? விசாரிக்காம இருப்பேனா? அவளுடைய அம்மா கொலை செய்யப்பட்டது தெரியும், அப்பா ஒரு குழந்தையோட ஓடி போனதும் தெரியும். அது தவிர அனாதை ஆயிட்ட அந்த இடம் பெண்ணுக்கு வேற ஒண்ணும் தெரியாதான். அப்பா, வீரையாவையும் அவரால் காப்பாற்றப்பட்ட என் தம்பியையும் கண்டுபிடிக்க ஒரே வழி. ஒரே வழி என்ன கண்ணா சொல்ற? அந்த தாண்டவனை பிடிக்கிறது தான். அவனை பிடிச்சிட்டா வீரையா என் தம்பியை யாருகிட்ட இருந்து காப்பாத்த முயற்சி செஞ்சார், வீரையாவோட மனைவிய தாண்டவ ஏன் கொலை செஞ்சான், இப்படி எல்லா ரகசியங்களும் அம்பலத்துக்கு வந்துடும். அம்பலத்துக்கு வந்துடும். அக்கிரமக்காரன் அடையாளம் காட்டிடலாம். பாராட்டு, பரிசு, பதக்கம், பத்திரம், ஏன் பதவி உயர்வே கூட உனக்கு கிடைக்கும். ஆனா கண்ணா, என்னப்பா, என்ன தயக்கம்? அந்த தாண்டவம் ஒரு பயங்கரமான காண்டா மிருகம். அவன் உன்னை பழிக்கு பழி வாங்காம விடமாட்டான். நீ போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனாலதான் இந்த பொறுப்பான வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என்னோட இருந்துரு. ஏன்னா அந்த தாண்டவத்தை பிடிக்கிற முயற்சியில உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா கண்ணா, கண்ணா, நீ எனக்கு செய்ய வேண்டிய ஜீவ காரியங்களை எல்லாம் நான் உனக்கு பண்ண முடியாது. அப்பா, போலீஸ்காரனா நான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமில்ல, இந்த வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையும் இந்த உடையின் உதவியோட தான் நிறைவேற போகுது. இந்த சொத்துக்கு உரியவன் என் தம்பி ராஜதேவரோட உண்மையான வாரிஸ். அவங்கிட்ட இதெல்லாம் ஒப்படைச்சிட்டு, இதோ சித்த சுவாதீனம் இல்லாம நடைப்பிணமா இருக்காங்களே என்னை வளர்த்த தாய், அவங்களை மகிழ வைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லப்பா, நிம்மதியே இல்லை. ராதா, ராதா, நான் அனாதை ஆயிட்ட பாத்தீங்களா? நீ ஒண்ணும் அனாதை இல்ல. இதோ இந்த பறவைகளுக்கு இருக்கும் பாதுகாப்பு கூட எனக்கு இல்ல. குஞ்சுகளுக்கு கோழி பாதுகாப்பு, கோழிக்கு சேவல் பாதுகாப்பு. புரியலையா ராதா? புராணத்துல கூட ராதாவும் கண்ணனும் பிரிக்க முடியாத ஜோடி இல்லையா? அந்த கதையில வர ராதா கண்ணனுக்கே உரியவில்லையே. நம்முடைய வாழ்க்கை கதையாவோ புராண கற்பனையாவோ முடிஞ்சிடாது. நான் எப்படி நம்புறது? நீங்களோ கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. கோடீஸ்வரன் வீட்டுல இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா என் குறிக்கோள் அந்த கோடீஸ்வரன் வீட்டு உண்மையான வாரிசை கண்டுபிடிக்கிறது தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அதுக்கப்புறம் கூட நீ என்ன நம்ப கூடாதா? சொல்றாதா? தாண்டவா, இந்த பெட்டியில ₹1,00,000 இருக்குது. லட்சம் இல்ல எனக்கு பெருசு, என் லட்சியம் நீ உயிரோட இருக்கணுங்கிறதா. மறுபடியும் நீ போலீஸ் கையில சிக்கிட்டா உண்மை வரவழைக்கிறதுக்காக அவங்க சித்திரவதை செய்வாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போய் தலைமறைவாரு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஆனா இந்த தாண்டவனால தனியா வாழ முடியாது.
அந்த நாட்டியக்காரி ராணியை அழைச்சிட்டு போய் என்னுடைய வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாத்திக்க போறேன். குட் பை. வெரி 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 குட் பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாழ்க்கைய சொர்க்கமாக்கி போறிய? ஏண்டா கரடி, நாமே இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்ட? என்ன அப்படி சொல்றீங்க? இவன் உங்களுக்கு உயிருக்குயிரா இருந்தவனாச்சே. அதனாலதான் சொல்றேன், இவன் உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாய்க்கு போலீஸ்ல சிக்கிக்குவான், நம்மையும் சிக்க வச்சிருவான். அப்படின்னா அவன் பின்னால போ, அவனை பிணமாக்கு. ஏன் வாய பழக்கிற? அந்த ₹1,00,000 உனக்குத்தான். ஏயா வேஷம் போட்டா தாண்டனை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன், கண்டே பிடிக்க முடியல. நாம வேஷம் போட்டா வேணா வீதியிலே வருவான். அவன் இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. இங்கதான் எங்கேயாவது பதுங்கி இருப்பான், சிரமப்பட்டுதான் கண்டுபிடிக்கணும். ஆமா, யாரையாவது விசாரிப்பாமா? என்ன ஊருக்கு புதுசா? அக்கா என்ன தங்கச்சி? அத்தா வந்திருக்கிறாரு, என்னன்னு விசாரி. ஆளை பார்த்தா தாண்டவன் கூட்டத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கு. விடாத, வாயை கொடுத்து வார்த்தையை வாங்கு. அத்தா, உங்களுக்கு தாண்டவனை தெரியுமா? தாண்டவன் நல்லா தெரியுமா? தங்கச்சி பார்த்து. என்னத்தான் கட்டடம் பாதி எழும்பிட்டு இருக்கும் போதே கொண்டாந்துட்டீங்க? என் பேர் மல்லிகை மோகினின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் மல்லிகை மல்லிகைன்னு கூப்பிடுவாங்க. அங்க எல்லாம் கைய வைக்காத ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ, போலீஸ்காரையா, அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் போகாதேன்னா அப்பா அங்க என்னமோ இருக்கு. அத்தா, இந்த தாண்டவர் எங்க இருக்கிறா நீங்க சொல்லவே இல்லையே. சொல்றேன். என்னத்தா சும்மா சும்மா போட்டு என்ன பட்ட பகல தொழில் நடக்குதா? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? நான் பல இடத்த பாத்துட்டு வர்றேன். என்ன எங்க பாத்துருக்கேன்? பாத்துருக்கேன், ரேஸ் முடிஞ்சா கேட்ல பாக்குறேன், சீட்டாட்ட கம்பல பாக்குறேன். நான் யாரும் உங்களுக்கு தெரியலையா? ஏயா, அது யாருன்னு தெரியுதா? யாரும் செய்தியா? ஓஹோ, நீ எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டீங்க பாரு. ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறியா? எனக்கு இல்லையா, நான் யாருன்னு சொல்றேன் பாரு. நீயா? இது என்னப்பா வேஷம்? இந்த தாண்டவன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான்ல, அவனை பிடிக்கலன்னா எங்களுக்கு வேலை போயிரும் போல இருக்கு. அதனாலதான் இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலைகிறோம். அவனை பத்தி லேட்டா செய்தி கிடைச்சது, முழுசா கிடைக்கிறதுக்குள்ள வந்து கெடுத்து தொலைச்சியா? மன்னிச்சிரியா? கோயில்சாமி, இந்த என்ன செய்யலாம்? வர்ற ஆத்திரத்துக்கு என்ன வேணா செய்யலாம். சாமி, என்னையா போய வேலையை போய போய. நாய் வைக்கல்ல படுத்த மாதிரி அவனும் பிடிக்கிறதுல நம்மளையும் பிடிக்க விட மாட்டேங்கிறான். ஆமா, அந்த முருக்காய் அமுக்கினியே, ஏதாவது கக்கினானா? என்னத்த கக்கினா? நாக்குதான் வந்து விழுந்தது. யாரு? ராஜா வந்து எது வந்த? இங்க வந்த? வெளிநாட்டுக்கு உண்மையை அழைச்சிட்டு போலாம் வந்திருக்கேன். இது பாரு, பெட்டி நிறைய பணம், இன்ப வாழ்வு நமக்காக காத்து கிடக்குது. கமான், மரியாதையா போயிடு. பொரியா இல்லையா? போ.
ஆபரேஷனா? அப்படியா? ஐயோ, கொன்னுட்டீங்களா? You are under arrest. என்ன கைது செய்ய வேண்டிய காரணம்? தண்டிக்கப்பட வேண்டிய தாண்டவனுக்கு உரிய தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனாலும் சட்டம் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. உன் மேல கொலை குற்றம், அதனால நீ கைது செய்யப்படுற. நான் தான் இந்த கொலையை செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? உன் கையில் இருக்கிற ரிவால்வர். இந்த ஆதாரம் போதாதா? ஓ, இப்ப துப்பாக்கி உங்க கையில இருக்கு, அதனால நீங்க தான் குற்றவாளி இல்ல? எதுவானாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியாது. அதுக்காக உன்னை வெளியே விடவும் முடியாது. Come on. இன்னைக்கு ஆபீஸ்ல கெட்ட பேர் வாங்க போறோம். ஆமா ஐயா, தொழிலையும் நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல. வீட்லயும் நிம்மதி இல்ல. என் பொண்டாட்டி ஒரு நாய் வளர்க்கிறா. அந்த நாய் கிட்ட காட்டுற பாசத்தை என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா. அந்த நாயை குளிப்பாட்டி விடுறா, என்ன குளிப்பாட்ட மாட்டேங்கிறா. அந்த நாய்க்கு சொரிஞ்சு விடுறா. எனக்கு இந்த பாரு, அந்த நாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு வீட்டுல நிம்மதியே இல்லையா. அந்த நாயை ஒழிச்சு கட்டணும், அவ்வளவுதானே. ஆமா, ஒரு கரடிய வள. அது என்னைக்காவது பஞ்சு வரையில எட்டி இருக்குச்சுன்னா படகு நான் போயிருவேன். அது சரி, அது என்ன நாய்? அது ஒரு ஆண் நாய். ஐடியா என்ன? வா பின்னாடி. ஒரு பொட்ட நாயை வள. பொட்ட நாயை வளர்த்தா அந்த ஆண் நாய் இதை தேடிக்கிட்டு வரும். பொட்ட நாயை விடாத, இதுக்கு பிடிச்சிக்க. உடனே ஏக்கத்த நாய்க்கு ஜோரம் வரும், வியாதி வரும், எல்லாமே வந்துடும். உடனே பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து என்னங்க ரெண்டு சேர்த்து விடுங்கன்னு உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவோம். ஆஹா, அருமையான ஐடியா ஐயா. யோ, என்னையா அது? தாண்டவ ஓட்டு வீட்டுல படுத்து கிடக்கும். ஏயா, ஜெயில இருந்து தப்பிச்சவன் ஓட்டு வீட்டுல படுக்காம உட்லன்ஸ்ல ரூம் எடுத்து படுப்பான். நல்லா தூங்குறான் ஐயா. அமைக்கலாமா? இரு. தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை இல்லாம கிடக்குறான். இதுதான் சமயம். காலையும் கையும் கட்டி கொண்டு போய் லாக்கப்ல போட்டுருவோம். ஏயா இருக்குமாகாதா? இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கண்ணே திறக்கலையே. என்ன சாப்பிட்டான்? ஸ்டேஷனே நாறுது. சமயத்துல சாராய வாசனை வருது. திடீர்னு கள்ளு நாட்டமும் எடுக்குது. ஜிஞ்சரையும் கலந்து சாப்பிட்டுருப்பான் போல இருக்குது. குப்புன்னு தூக்கிருச்சு. எப்ப இறங்குவானோ? அதான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். சார், தாண்டவனை பிடிச்சிட்டேன் சார். சார், இவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். கண்டதை குடிச்சிட்டு பிரச்சனையே இல்லாம கிடந்தான். காதும் வச்ச மாதிரி கப்பனை கொண்டாந்து லாக்கப்ல போட்டோம். எங்க எஸ்கேப் ஆயிடுவானு எவ்வளவு பெரிய செயின் பாத்தீங்களா? கதை தரங்க. எஸ். பாடியை திருப்புங்க. முகத்தை பார்த்தாலே தாண்டவன்னு தெரியுது. முதுகுல என்ன சார் இருக்கு? Do as I say. உங்க ரெண்டு பேர்ல யாரு வந்து சுட்டது? உண்மை சொன்னா ரிவார்டு கிடைக்கும். இவனை சுட்டுட்டு ஓடினவனை நான் துரத்துட்டு போனேன். அவன் கிடைக்காம நான் திரும்பி வந்து பார்த்தா
இவன் பாடியும் காணோம். பணத்தை நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பணம் தூக்குதாயா நீங்களா? வெள்ளடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? நான் தாண்டவம் பேசுறேன். தாண்டவனா? அடச்சே பேமானி, தாண்டவனுடைய டெட் பாடி இங்க கிடக்குது. நீ யாரா? தாண்டவனுடைய ஆவியா? எந்த நம்பர்ல இருந்து பேசுற சார்? ஆவியோட பேசலாம் ஆவியோட பேசலாம்னு பேப்பர்ல வரதை கிண்டல் பண்ணீங்களே, இப்ப தாண்டவனுடைய ஆவி பேசுது சார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், தாண்டவனை கொலை செஞ்சவனை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கலையே. எஸ், அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எந்த இடம்? சரி சரி, ஓகே. அந்த இடத்துக்கு போன நிச்சயம் கிடைப்பானா? உடனே போனா கிடைப்பான். இப்போ போறேன். ஆமா, இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, உங்க உண்மையான பேரு உதயசூரியன் தானே? காரிருளை கிழித்து பேருளியை உங்கள் உள்ளத்திலே ஊடுருவ செய்வதால் உதயசூரியன் தான். என் உண்மையான பேரு? உண்மை பேரு? அதுக்கு காலம் பதில் சொல்லும். என்னப்பா புயல் வேகத்தில் வந்திருக்க? புயல் மட்டுமல்ல, பூகம்ப மாதிரி வர்றேன். உங்க புத்தக வாக்கியம் இருக்கானே கண்ணன், இன்ஸ்பெக்டர் கண்ணன், அவன் என்ன சுட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாலே அவன் நான் சுட்டு பொதுக்கிறான். இந்த கரையின் குறிக்கு கண்ணன் தப்பவே முடியாது. என்னடா 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 சொல்ற? தாண்டவன் குலகம் பண்ணுமா அவன் என்ன தேடி அலையலாம். தேடி அலைஞ்சா ஓடி முடியாது. அதுக்காக எம்மதுல படித்திக்கிறேன்னு சொல்றியே, என்னடா என்ன நியாயம்? நான் வாழணும்னா இன்ஸ்பெக்டர் கண்ணன் சாகத்தான் வேணும். என்னடா சொல்ற? தெரியும் உன்னுடைய தேதி. கரடி வேட்டைக்கு புறப்படுத்து, நான் வர்றேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஸ்பீக்கிங். உதயசூரியன். எஸ். ஆமா, அந்த ஆளை பிடிச்சிட்டீங்களா? ஆடு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவனையும் சீக்கிரம் பிடிச்சிடுவேன். தாண்டவன் கிட்ட இருந்த பணப்பெட்டி எல்லாம் கிடைச்சிடுது. கங்க்ராச்சுலேஷன். அந்த ஆளையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் மூலமா பல மர்மங்கள் வெளியாகும். மிஸ்டர் உதயசூரியன், எனக்கு இவ்வளவு உதவி பண்ணுங்களே, காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு உங்களால வர முடியும் இல்ல? நான் உங்களை கண்டிப்பா சந்திச்சாகணும். காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிடாதீங்க. எப்போ சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? காலையில 6 மணிக்கு கிழக்கு திசையில். உதயத்தை பார்க்கலாம். நான் உங்களை பார்க்க விரும்புறேன். நியாயமான சட்டங்கள் நேர்மையான முறையில செயல்பட இந்த உதயசூரியன் எப்பவும் உதவியா இருப்பான். எங்க சந்திக்கிறோம்? தேங்க்ஸ்.